கடவுளை அறிவியலால் மட்டுமல்ல ஆன்மீகத்தாலையும் நிரூபிக்க முடியாது. அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரம் என்ற சிவவாக்கியம். இதெல்லாம் பண்ணா கடவுளை கண்ணில் காட்டுறேன் பண்றாங்கல்ல, காட்டவே முடியாது. கடவுள் இல்லைன்றான் பாரு, அவனை நம்பிடு. கடவுள் இருக்காம அவனையும் நம்பிடு. நான் தான் கடவுள் நம்பாது. கோயில போய் நம்மளுக்கு அர்ச்சனை சொன்னா அவர் ஏதாச்சும் சொல்லுவார், ராசியை வச்சு சொல்லுவாரு. எல்லாம் நமக்கு புரியாது. இப்படி தமிழில் அர்ச்சனை சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்குல்ல. கடவுளோட மொழி என்னங்க? இப்ப நீங்க கடவுளை ஒரு மொழிக்குள்ளலாம் அடக்கிட முடியாது. ஒண்ணு, நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று காலையில பெல் அடிச்சு ஹரி 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 ஹரின்னு ஒரு 108 தடவை சொல்றேன். நீங்க வெளியே வந்து கோவப்படுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எதுக்குப்பா என்னை கூப்பிட்டேன்னு கேட்பீங்க. ஆமா, இதைத்தானே நம்ம கோயில்ல அர்ச்சனைன்ற பேர்ல பண்றோம். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மனிதர் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மொழியும் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் மந்திரங்களும் தேவையே கிடையாது. ஆத்மார்த்தமாக நீங்கள் கடவுளிடம் பேசும்போது அந்த சொல் மந்திரமாக மாறும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லலாம், ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏன்னா இந்த டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு முறை அழைத்த பேச்சாளர்களை இன்னொரு தடவை வந்து கேட்கறதுன்றதே ஒரு பெரிய மன தைரியம் வேணும். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து சந்தித்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நம்மளுடைய காணொலியை பார்த்தேன், சேனல்ல நம்ம காணொலியை பார்த்தேன். அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களினுடைய ஆதரவை வந்து திருடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஒரு ஆன்மீகத்தை சரியான முறையில் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த சொல்லும் போது, அதை தெளிவா சொல்லும் போது, நேர்மையாக சொல்லும் போது, உண்மையை சொல்லும் போது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதுக்கு நம்ம மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க. இங்க சரியான விஷயத்த கொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்கப்பா அப்படின்றதுக்கு நம்ம மக்கள் ஒரு பெரிய உதாரணம். அந்த வகையில் ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு பிறக்குது. கண்டிப்பா அது அந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தி செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட முதல் கேள்வியே என்னன்னா, முதல் கொண்டே பெரிய குண்டா போட்டுடலாம் அப்படின்னு. கடவுளை அறிவியலால் நிரூபிக்க முடியுமா? இந்த மாதிரியான சர்ச்சையான கேள்வியா? இல்ல, அதான் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. முதல் கேள்வியே பெரிய குண்டுதான் அப்படின்னு. இது வந்து காலம் காலமாக வரக்கூடிய ஒரு கேள்வி. கடவுளை நீங்க காட்ட முடியுமா? நீங்க கடவுள் இருக்கிறார்களான்னு சொல்றீங்களே, கடவுளை வந்து சயின்ஸ் மூலமா நிரூபிக்க முடியுமா? எதையுமே நம்ம மக்கள் ப்ரூஃப் பண்ணா தானே அதை ஏத்துக்கிறாங்க. கரெக்டா? நம்ம காலங்காலமா என்ன சொல்லிட்டோம்னா, கடவுள்ன்றது ஒரு உணர்வுப்பா, நீ உணரத்தான் முடியும், அறிவியலால நிரூபிக்க முடியாதுன்னு இருக்காங்கல்ல. கடவுளை இப்படி பாருங்க, நான் சொல்ற மாதிரி இன்னும் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுளை அறிவியலால் மட்டுமல்ல ஆன்மீகத்தாலையும் நிரூபிக்க முடியாது. ஆன்மீகத்தாலையும் நீங்க கடவுளை நிரூபிக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க அறிவியல்னு சொல்றோம்ல, இந்த அறிவியலினுடைய மூலாதாரம் என்ன? அறிவியலினுடைய பேஸ் என்ன? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. கரெக்டா? இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு சொல்றோமா? இப்ப அறிவியலினுடைய மூலம் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இந்த நாளினுடைய மூலம் என்ன? இந்த நாளினுடைய பேஸ் என்ன? கணக்கு. கணக்கு தான், மேக்ஸ். இப்ப நீங்க பிசிக்ஸ்லயும் மேக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரிலயும் கணக்கு வரும், பயாலஜிலையும் கணக்கு வருது. கரெக்டா? இப்ப அறிவியலினுடைய மூலம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அதனுடைய பேஸ் கணக்கு. இந்த கணக்கினுடைய பேஸ் என்ன? எண்கள் தான், நம்பர்ஸ். கரெக்டா? நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸினுடைய கடைசி எண் என்ன? நம்பர்ஸோட கடைசி எண் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது முதல் எண் சொல்லிடலாம். அதுக்கு கடைசி எண் என்ன? அது சொல்ல முடியாது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், முடிவிலி. சரி, முதல் எண்ணுக்கு மதிப்பே கிடையாது, பூஜ்ஜியம்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி -1 போடலாமே, -2 போடலாமே, -3 போடலாமே. கரெக்டா? அப்ப எண்ணினுடைய தொடக்கம் என்ன? அதுவும் தெரியாது. இன்ஃபினிட்டி. எண்ணினுடைய முடிவு என்ன? இன்ஃபினிட்டி. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்றை இன்ஃபினிட்டின்னு அறிவியல் சொல்லுது, இறைவன் ஆன்மீகம் சொல்லுது. அப்பா, அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமேன்ற சிவவாக்கியம். சார், நீங்க எதை சொன்னாலும் +1 போட்டுடலாங்க. இந்த எண்ணினுடைய முடிவு இதுதான்ப்பா, இதுதான் எண்ணினுடைய முடிவு. 10,000 கோடினா 10,000 கோடி 1ன்னு போட்டுருவோமே. சரி, தொடக்கம் இதுதான்ப்பான்னா அதோட ஒண்ணு கழிச்சிருவோமே.
கரெக்டா? ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்றை இன்ஃபினிட்டின்னு அறிவியல் சொல்லுது, இறைவன்னு நாம சொல்றோம், ஆன்மீகத்துல சொல்றோம். சரி, இந்த இன்ஃபினிட்டி எப்படி அடையிறது? எது ஒன்றை நீங்க பூஜ்ஜியத்தால வகுத்தாலும் இன்ஃபினிட்டி ஆகும். கரெக்டா? 5 டிவைட் பை 0 என்ன? இன்ஃபினிட்டி. இந்த ஜீரோன்றதை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஆணவம் இல்லாத தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். ஜீரோ, நான் எனக்கு ஈகோவே இல்லப்பா, நான் ஒரு ஜீரோப்பா, நான் ஒரு ஜீரோப்பா. ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் வகுத்தால் அது இன்ஃபினிட்டியா வருதா, முடிவிலியா வருதா? இந்த எண்ணங்களை, நம்மளுடைய வாழ்க்கைய நான் ஒரு பூஜ்ஜியம்பான்னு இந்த எண்ணங்களை ஒரு பூஜ்ஜிய நிலையோட நின்று வகுத்தா இறைவன் தானா வருது. அவ்வளவுதான். இதுதான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும். சரி, நீங்க அறிவியல்ல நீங்க என்ன டிரைவ் பண்ணாலுமே, மேக்ஸ்ல நீங்க எதை வேணாலும் டிரைவ் பண்ணுங்களேன். என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்தே? நீங்க கணக்கு போட்டிருப்பீங்கல்ல, லெட் அஸ் அஸ்யூம் x is equal to ன்னு ஆரம்பிக்கிறோமா? கணக்கே அஸ்யூம்ஷன்ல தான் நாங்க ஆரம்பிக்குது. லெட் அஸ் அஸ்யூம் x is equal to ன்னு சொல்லி தானே ஒரு தேற்றம் உருவாக்குறீங்க. அதே போலதான் நான் என்ன பண்றேன், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு முருகர்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு பிள்ளையார்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு சிவபெருமான்னு வச்சுக்கிறேன், திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு பெருமாள்னு வச்சுக்கிறோம். லெட் அஸ் அஸ்யூம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் அறிவியலே தொடங்குது. என்னுடைய ஆன்மீகமும் லெட் அஸ் அஸ்யூம் திஸ் சிலை இஸ் ஈக்குவல் டு திஸ் கடவுள்னு தான் ஆன்மீகமும் தொடங்குது. அதிலிருந்து தான் நான் தேற்றத்தை தொடக்க முடியும். இப்போ பல பேரோட கேள்விக்கு பதிலா இது அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ கடவுளை கொண்டு வந்துருவியா, கடவுள் முன்னாடி வந்துருவாரா அப்படிங்கிறதுக்கு அறிவியலே அசம்ஷன்ல தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து பதில். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது பதில். இதுக்கான கேள்விகள் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அதை வந்து நம்ம பேசுவோம். இது என்னுடைய புரிதல். இதுதான் பதில்னு கிடையாது. பதில்ன்றது என்ன? நம்முடைய புரிதல். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட வெளிப்பாடு. அவ்வளவுதான். இப்ப என்னுடைய புரிதல் என்னன்னா, கடவுளை நீங்கள் அறிவியலால் மட்டுமல்ல ஆன்மீகத்தாலும் நிரூபிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணா கடவுளை கண்ணில் காட்டுறேன் பண்றாங்கல்ல, காட்டவே முடியாது. இந்த கமலஹாசன் சார் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, கடவுள் இல்லைன்றான் பாரு அவனை நம்பிடு, கடவுள் இருக்காம அவனையும் நம்பிடு, நான் தான் கடவுள் நம்பாது. அப்படி நீங்க நிரூபிக்கவே முடியாது. ஓகே, அதே மாதிரி நம்மளோட கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப கோயில்ல போய் அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை பண்றதுல நம்ம ஊர்ல பல நாளாவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்பதான் தமிழ்ல அர்ச்சனை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. சமஸ்கிருதத்தை கேட்டே நம்ம வந்து அர்ச்சனைனா இதான், அந்த ஒலி கேட்டா நமக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது. கோயில்ல போய் நம்மளுக்கு அர்ச்சனை சொன்னா அவர் ஏதாவது சொல்லுவார், ராசியை வச்சு சொல்லுவாரு, எல்லாம் நமக்கு புரியாது. இப்படி தமிழில் அர்ச்சனை, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை அப்படிங்கிற வந்து ஒரு வேறுபாடு இருக்குல்ல. கடவுளோட மொழி என்னங்க? அதாவது வைரமுத்து ஐயா அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதனுக்கு மொழியே தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதனுக்கு மொழியே தேவையில்லைன்னு. இப்போ நீங்கள் கடவுளை ஒரு மொழிக்குள்ளலாம் அடக்கிட முடியாது. ஒன்று, நான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று காலையில் பெல் அடிச்சு ஹரி 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 ஹரின்னு ஒரு 108 தடவை சொல்கிறேன். நீங்கள் வெளியே வந்து கோவப்படுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எதுக்குப்பா என்னை கூப்பிட்டேன்னு கேட்பீங்க. ஆமாம், சும்மா உங்களை வந்து உங்கள் பேரை ஒரு 108 தடவை சொல்லிட்டு போகலாங்கன்ட்டு வந்தேன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? பயங்கரம். இதைத்தானே நம்ம கோயிலில் அர்ச்சனைன்ற பேரில் பண்ணுறோம். கடவுளினுடைய பெயரை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க, தப்பே கிடையாது. அதை வந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்மளை தவிர்ப்பதற்காக நீங்கள் கடவுளினுடைய பெயரை உச்சரிப்பதில் நேர்மறை சிந்தனை வர்றதுல தப்பே கிடையாது. அது ஒரு சடங்காக மாறும்போது பிரச்சனையாகும். நான் வந்து அதை ஒரு சடங்காக செய்கிறேன். நான் ஒரு அன்பினுடைய பெரியத்தில், இப்போ அப்பா வந்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் மகனுடைய பேரை பிடித்தமானவங்களுடைய பேரை சொல்லி அழைப்போம். ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் பிடித்தமானவங்களோட பேரை சொல்லி அழைப்போம். அம்மானு சொல்லி அழைக்கிறோம்ல, அப்படி இறைவனை வணங்கினா பரவாயில்ல. 108 முறை நான் இந்த அர்ச்சனையை பண்ணிட்டேன்னா எனக்கு இது நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்து நின்று இந்த அர்ச்சனைன்ற கான்செப்டே தப்புங்க. என்னுடைய கடவுள். பிரான்சிஸ் கிருபர் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பார். கடவுள் முன்னே வந்தார், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இவன் நிமிர்ந்து பார்த்தான், இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் என்றார். எனக்கு என்ன வேணும்ன்றது எங்க அப்பாவுக்கு தெரியுமே, எனக்கு என்ன சரின்றது அவருக்கு தெரியுமே. இப்போ அப்பா கிட்ட போய் நீங்கள் ஐஸ்கிரீம் கேட்டிங்கன்னா வாங்கி தந்துடுவாரா? உடனே வாங்கி தர மாட்டார். கரெக்டாக. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ரவுடி பசங்களோடையே சேர்ந்துக்கிட்டு இருக்கான், அவங்களோடய சேர்றான். அவன் போய் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு இவங்க தான்ப்பா ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அதே காலேஜில் தான்ப்பா நானும் படிக்கணும், எனக்கு இங்கே சேர்த்து விடுங்கன்றான். அப்பா சேர்த்து விடுவாரா? நல்ல ஸ்கூல் எதுவோ, ஒழுக்கமான பள்ளி எதுவோ அதில் தானே சேர்ப்பாரு. இப்போ அப்பா பிடிச்சதை செய்ய மாட்டார், எது நல்லதோ அதை செய்வார். இதுதான் கடவுளுடைய தன்மை, இயற்கையினுடைய தன்மை, பிரபஞ்சத்தினுடைய தன்மை. எதெல்லாம் நம்ம போய் கேட்குறோமோ அதெல்லாம் நடந்துடாது. ஆனால் எதெல்லாம் நமக்கு தேவையோ, எதெல்லாம் நமக்கு சரியோ, நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உண்மையாக இருந்தால் கொடுக்கும். கரெக்டா?
அப்ப எனக்கும் இந்த இறைவனுக்கும் நானே போய் பேசுவேன் இல்லை எங்க அப்பா கிட்ட, நானே போய் பேசுவேன் இல்லை எங்க அம்மா கிட்ட. என் மொழியில தானே நான் பேசணும். கரெக்டா? என்னுடைய மொழியில என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட சொல்ல முடியுது. இதுக்கு இடையில் ஒருவர் இருந்தாருனாலே அங்க வந்து கம்யூனிகேஷனே போயிடுது, இறை வழிபாடே போயிடுது. என் கடவுளை நான் என் மொழியிலேயே கும்பிட்டுட்டு போறேனே. அப்ப அவங்க எதுக்குப்பா அப்படின்னா, ஒரு அலங்காரம் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. கரெக்டா? ஒரு ஒரு பூஜைகள் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவை, ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒருத்தர் தேவை. அவங்களுக்கு நீங்களா பார்த்து ஏதாவது தட்சணை கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு நீங்களா பார்த்து ஏதாவது செய்யறீங்களான்னா செஞ்சுட்டு போலாமே தவிர, கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மனிதர் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மொழியும் தேவையே கிடையாது. உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் மந்திரங்களும் தேவையே கிடையாது. உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ ஆத்மார்த்தமாக நீங்கள் கடவுளிடம் பேசும்போது அந்த சொல் மந்திரமாக மாறுகிறது. நல்லவர்கள் கோவிலுக்குள் சென்றால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது, சிலைகள் தெய்வமா மாறுது. தீயவர்கள் சுயநலவாதிகள் கோவிலுக்குள் சென்றால் கோவில் கட்டிடமா மாறுது, தெய்வமே சிலையாக மாறுது. அப்பா, அந்த இடத்துல தெய்வம் வந்து சிலையா மட்டும்தான் இருக்கும், சிலையா மட்டும்தான், உயிரா இருக்காது. கரெக்டா? இப்ப ஊர்ல இருக்கிற அக்கிரமம் பூரா பண்ணிட்டு அவர் வந்து சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணிட்டாருன்னா அவர் பாவம் சரியா போயிடுமா? போகாது. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோன்ற சிவவாக்கியம். அப்ப இந்த மந்திரங்கள் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையெல்லாம் மாத்திடுமானா மாத்திடாது. நல்ல முறையில் அவன் வாழ்ந்திருக்கணும், 4 பேருக்கு நல்லதை செய்யணும், 4 பேருக்கு இந்த சமூகத்துக்கு நல்லது செய்கிறவனா இருக்கணும், பிறர் மீது அன்பு செலுத்துறவனாக இருக்கணும். அவனுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த பூஜையும் தேவையில்லை. கடவுள் வந்து அவன்கிட்ட பேசுவார். இவன் போய் கடவுள்கிட்ட பேசணுன்றதே கிடையாது, கடவுள் வந்து அவன்கிட்ட பேசுவார். ஓகே. அதே மாதிரி நம்ம கடவுளை வந்து பல ஞானிகள் பல பேர் வந்து போற்றியிருக்காங்க. அவங்க வச்சுட்டு போன திருவாசகமா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து அதிகமா கையில் எடுக்க மறக்கிறோம்ல. இதோட விளைவு எப்படிப்பட்ட ஒரு விளைவா இருக்கும்? ஏன்னா திருவாசகம் தேவாரம் வந்து நம்ம வாழ்வியலோட ஒன்றிய ஒரு விஷயங்கள் தான். இதை வந்து அது எந்த அளவுக்கு நம்ம லைஃபோட ரொம்ப அட்டாச்சான ஒண்ணுன்னு ஏன் நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா அதை வந்து போன ஜென்ரேஷனே கத்துக்கல கரெக்டா? இந்த வாழ்வியலிலிருந்து அது பிரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல தினமே முற்றோத்தல்னு ஒண்ணு நடக்குங்க. ஒவ்வொரு ஊர்கள்லயுமே முற்றோத்தல்னு ஒண்ணு நடக்கும். இப்ப ஓதுவார்கள்னு இருப்பாங்க. இந்த ஓதுவார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவாசகத்தையும் தேவாரத்தையும் கோயில்ல ஓதுவாங்க. அப்புறம் அவங்க முற்றோத்தல் நடத்தி அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆன்மீக சொற்பொழிவுகள் நடந்தது. இதை கேட்டுட்டு வந்து இவங்க வீட்டுல சொல்லுவாங்க. கரெக்டா? இப்ப இந்த முற்றோத்தலே நிறுத்தப்பட்டுருச்சு. வெறும் ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கோயிலும் ரேடியோ பாடுது. பூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு ட்ரம்ஸ் டங்கு 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 டங்குன்னு அடிக்குது. சிவ வாத்தியம்னு இருந்தது ஒரு காலகட்டத்துல. என்ன இப்ப கோயில்ல ட்ரம்ஸ் அடிக்குது. ஓதுவார்கள் வந்து ரேடியோல பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கே சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சு கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. குழந்தை எல்லாத்தையும் உட்கார வச்சு படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த கந்த சஷ்டி கவசம் மனப்பாடம் ஆகும். இந்த கந்த சஷ்டி கவசத்துல என்னம்மா சொல்லியிருக்குன்னு கேட்பாங்க. இப்ப இந்த பக்தியும் ஆன்மீகமும் லிட்ரேச்சரும் தமிழும் அப்படியே எல்லாம் கலந்து அவங்களுக்குள்ளார போச்சு. கரெக்டா? அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் வந்துடும், பக்தி மேல ஒரு ஆர்வம் வந்துடும், லிட்ரேச்சர் மேல ஆர்வம் வரும். இப்ப இந்த குழந்தை தப்பான வழிக்கு போவே மாட்டான். இப்ப இந்த மாதிரியான வாழ்வியலாகவே நம்ம வளர்க்கப்பட்டோம். இன்னைக்கு வாழ்வியல்ல இருந்து இந்த புத்தகங்களும் லிட்ரேச்சரும் இலக்கியங்களும் பக்தியும் ஒதுங்கி போயிடுச்சு. ஒரு கதையா கூட சொல்றதுக்கு ஆள் இல்லை. கரெக்டா? விளக்கேத்துறதே இல்லை. ஆன்மீகத்துக்குன்னு இல்லாத பக்திக்குன்னு இறை வழிபாட்டுக்குன்னு நம்ம ஒரு நேரத்தையே ஒதுக்குறது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது ஒரு ஃபேமிலி டைமா இருந்தது. இறைவனை நன்றி சொல்லக்கூடிய நேரமா ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு அதுவே இல்லை. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு திருவாசகமும் தேவாரமும் உனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இதனுடைய நீட்சி முதல் ஸ்டெப் என்னன்னா, வீட்டோட சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணுன்ற ஒரு பழக்கம் வரணும். காலையில எந்திரிச்ச உடனே நன்றி சொல்லிட்டு அந்த நாளை தொடங்கணும். இரவு தூங்கும் போது நன்றி சொல்லிட்டு அந்த நாளை தொடங்கணும். குடும்பத்தோட அதை செய்யணும். இதனுடைய நீட்சியை அடுத்து ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், ஒரு சுப்பிரபாதத்தை படிக்கலாம், திருவாசகங்கள்லாம் படிக்கலாம், தேவாரங்கள்லாம் படிக்கலாம். இந்த பாட்டை அவன் காதுல உழுகும் போதே இவ்வளவு அழகா இருக்கே, இந்த பாட்டுக்கு என்னப்பா அர்த்தம்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து. கேட்க நல்லா இருக்குல்ல? கேட்க இவ்வளவு அழகா ரசிச்சு ரசிச்சு இந்த மனுஷன் எழுதியிருக்காருப்பா, இது என்னன்னு அவன் அர்த்தம் படிப்பான். இப்போ அர்த்தம் படிக்கணும்னா வீட்டில் அந்த பாட்டை சொல்லணும். இன்னைக்கு பக்தியை விட்டே நம்ம வீடுகள் நிறையா விலகி போயிடுச்சு. சினிமாவுக்கும் செல்ஃபோனுக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் கொடுக்கக்கூடிய கவனத்தை கொஞ்சம் பக்தியிலும் செலுத்தினா அடுத்த தலைமுறை ஒழுக்கமான தலைமுறையாக வளரும். கண்டிப்பா.